எதனாலும் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க. பள்ளியோட போன எல்லாம் சொல்லி கொடுங்க. கல்யாணத்தை பத்தி தாய் தந்தை எதுவும் சொல்றது கிடையாது. சொல்றது இல்லைங்க. அதனால என் மகளை எடுத்து சொல். ஏன் பாப்பா இப்போ உனக்கு என்ன டவுட்? எனக்கு கல்யாணம்னா எப்படி இருக்கும்? கல்யாணம் எப்படி இருக்கும்? ஆமா சரிண்ணா சொல்லுங்க. கல்யாணம் இனிக்குமா கசிக்குமா இல்ல புளிக்குமா தோறுக்குமா அப்படின்னு கேக்குறேன். இப்படி வா பாப்பா. வந்துட்டேனா? ஏன் பாப்பா கல்யாணம்னு சொன்னா பாப்பா என்ன போல ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை பாப்பாங்க பாப்பா. யாருனாலும் சொல்லு உன்னை சொன்னாங்க. மத்தாலக்காரர் போல ஒரு அழகான மாப்பிள்ளை. ஒண்ணே அழகா வெள்ளையா இருக்கிற. மத்தாலக்காரர் ஒல்லி அழகா இருக்கிற. இப்படி நான் குண்டா காக்கா சோப்பு இருக்கேன். ஆமா சரிண்ணா. ரைட் ஓகே சரி. எல்லாம் நான் சொன்ன காக்கா கருப்பா இருக்கேனா? சரிண்ணா. பாப்பா அழகான மாப்பிள்ளையை பார்த்து அழகான மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் பேசி முடிப்பாங்க பாப்பா. அப்படியே திருமணம் பேசி முடிச்ச உடனே பாப்பா பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிக்கை அடிப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சு முடிச்ச உடனே காலை வெட்டுவாங்க. இந்த மத்தாலக்கார அண்ணன் போல ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்களா? சரி. பத்திரிக்கை அடிப்பாங்களா? பத்திரிக்கை அடிச்சு சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்து அப்படியேப்பா எடுத்த உடனே அடியா சாலை வெட்டுவாங்களா? யார் சொன்னது அப்படி? அவன் தான் சொன்னா. என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தெரியாது. அது கூட முறையான சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆமாங்க. என்ன காலை வெட்டி சொன்னேன். நான் என்ன சின்ன எந்த காலை வெட்டுன்னு சொன்னேன்? எந்த காலம்? பந்த காலுங்க. நான் இந்த காலை வெட்டி விட பந்த காலா? காலை வெட்டி விட எவன் கல்யாணம் பண்ணுவான்? சரி சரி. பந்த காலு அது வந்து அதாவது இப்படி பந்தக்கால் என்றால் அது மேல கோயிலுக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணலாம். அதாவது எடுத்த உடனே பத்திரிக்கை அடிச்சு ஊர் வரம்பரையெல்லாம் என் மகளுக்கு இந்த தேதியில கல்யாணம் திருமணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு வரம்பரையெல்லாம் அழைச்சு வெட்டி முதல் சுபகாரியம் வீட்டுல நடக்குதுன்னா முதல் முகூர்த்த கால். அது அவன் பொதுவா வந்து காலை வெட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டான். முகூர்த்த காலு. முகூர்த்த கால். முகூர்த்த காலு. பந்தக்கால் முகூர்த்த கால் பந்தல் பாரத்துக்கு அப்படி. ஓஹோ சரிப்பா. அப்புறம் என்ன? நீ சாமி நீ கொஞ்சம் அப்படி இல்லங்க. உங்க பாப்பா கல்யாணத்துல இருந்து பாப்பா குழந்தை பெத்து உன்னை தாத்தா ஆகவே விட மாட்டோம் போ. இப்படி பாப்பா. சரிண்ணா. அப்புறம் ஐயா பந்தகால வெட்டுவாங்க. அப்படியே பந்தல் போடுவாங்க பாப்பா. ஓ பெரிய பந்தல போடுவாங்க. பெரிய பந்தல் போடுவாங்க. சரிண்ணா. உங்க சொந்தம் பந்தம் எல்லாமே வந்துருவாங்க. கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு வந்துருவாங்க. சரிண்ணா. அப்புறம் பாப்பா உனக்கு பாரு அப்படியே கொண்டை நிறைய பூ. ஐயோ கொண்டை நிறைய பூ. நகை நட்டு. நகை நட்டு. அப்படியே அப்படியே தங்கமா போடுவாங்க ஐயா. மேல அடிச்சா அவளத்த போயிடும். அத்தா அப்படியே தங்கமா போடுவாங்க. புதுதான சீலை ஜாக்கெட்டு சுடிச்சாரு. சுடிச்சாரா? என்ன சுடுகலமே சுடிச்சாரா? சுடிதாரு பாப்பா சுடிதாரு. ஏகப்பட்ட புது துணியா போடுவாங்க. அப்ப இதெல்லாம் இது புதியா இது ஓட்டியானா? இது என்னது ரவணிங்க. அடுத்து நம்ம முக்கறது நேரா சேலம் போய் என்னடா பாவ தங்கவேலி செத்து போயிட்டாங்க. போய் அப்படியே மாடி எல்லாம் போட்டு பாப்பா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண நல்லா வேட்டி கட்டி சட்டை போட்டு மணமேடையில வந்து இப்படி உட்காந்துக்குவாரு பாப்பா. இப்படி உட்காந்துக்குவாரு. நீ என்ன பண்ணணும்? வேலையை ஆரம்பம். இப்படி உட்காந்துக்குவாரு. நீ நல்லா அழகான சீலை கட்டி நல்லா பூ வச்சு தலை நிறைய பூ மல்லி பூ வச்சு பொட்டு வச்சு பூவை வச்சு கையிலாலும் நல்லா பாப்பா உள்ள வழியில அய போடுவாங்க ஐயா. எங்கதான் கடன் வாங்குவோம் தெரு பொண்ணு விட்டுக்காரன் கை புள்ள வழியில போட்டு ஆயா உனக்கு ஒரு சீலை கட்டி இன்னாண்டு வையன் கீழே உட்காரு. இந்த பக்கம் உட்காரு. நீ எப்படி உட்காந்து நான் அஜிச்சு பண்ணிக்கிறேன். நீ எப்படி இப்ப நான் மாப்பிள்ள நீனு பொண்ணு. நான் யாரு? மாப்பிள்ள நீ யாரு? பொண்ணு. ரைட் நீ பொண்ணு இப்ப நான் மாப்பிள்ள. இப்பதான் வேலை வா. அப்புறமா தாலி இல்ல தாலி. ஆமாடா தாலி இருக்குனா? பாத்துறியா? நான் பார்த்தது இல்ல. நான் கல்யாணத்துக்கு முன்ன போனது இல்லையே. அது பாத்துறாது மாட்டு தாலியா? ஆயா ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து. ஐயோ பெரிய பாறாங்கல்ல. சரி நான் அப்புறம் அந்த கல்லுல இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு ஆயா மாடு
மாடு கட்டுறாங்களே கயிறு, பெரிய கயிறு, அந்த கயிறு கொண்டு வந்து கயிறு கொண்டு வந்து அந்த பாறாங்கல்ல ஓட்டை போட்டாங்கல்ல, அந்த ஓட்டை உள்ள அந்த கயிறு விட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க ஐயா. கல்யாணம் பத்தி என்ன வந்து சொன்னானா ஆலோசனை? என்ன உச்சிரோட முடிஞ்சிருக்கு பிளான் போட்டேன். என்னாச்சு? ஏப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எனக்கு நகரட்டு போடுவாங்களா? சரிம்மா. சேலையெல்லாம் புது புது சீலை கட்டுவாங்களா? சரி. கட்டதுக்கு அப்புறம் நல்ல பெரிய பாறைய ஒண்ணு, கல்லு கல்லு பெரிய பாறை ஒண்ணு எடுத்துட்டு வந்து வைத்து அதுல ஒரு வாட்டை போட்டு, ஆமா, அதுல மாடு கட்டுறாங்களா அந்த மாதிரி கயிறு அவன் தான் சொன்னான். மஞ்ச கயிறு இத்த பெரிய கயிறு இருக்குமாப்பா, அந்த வாட்டிக்குள்ள விட்டு என் கழுத்துல கட்டினா என்னத்துக்கு எனக்கு ஆக மாட்டா. கல்யாணம் புரோக்கர் மரியாதை போக மாட்டேன். என் பொண்ணுக்கு என்ன கல்லு போய் சொல்லி சொன்ன என்ன பார்த்தோம்? ஏன் ஜெயமி யாரோட கல்யாணத்துக்கு கல்லு கட்டி நீங்க பாத்துருக்கீங்க, நீங்களா சொல்லுங்க. எல்லாம் தங்க கல்லுங்க, தங்க பவுனு வைரக்கல். வைரக்கல் நான் கல்லு இங்க மக பாத்தியா? நீ அப்படி போ. பாப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு காலையில 8 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா மதியம் முழு சாப்பாடு விருந்து எல்லாம் நடக்காயா. அப்புறம் அதுக்கு மேல ஜாலியா ஆரம்பம். அப்புறம் நைட் ஆயிடும் 8 மணிக்கு ஆயா உங்க ஃபர்ஸ்ட் நைட் ஆயா. அப்படின்னு என்ன சுடுகாடு தெரியும் எங்க ஊர்ல வந்து பாரு, 4வது படிக்கிற பொண்ணு இன்னும் முழங்காமக்கிறான். அவரு பால்தான் இருக்குது காலம். ஐயா ஃபர்ஸ்ட் நைட்டு பெட்டு போட்டு, பெட்டு மேல அப்படியே கட்டுல எல்லாம் போட்டு, கட்டு மேல கட்டுல போறாங்க, பெட்டு போட்டு, சரிதான், பெட்டு போட்டு ஐயா நல்லா பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்க. பூ சிங்காரிச்சிருவாங்க. அது மாதிரி அது போல பூ சிங்காரிச்சிருவாங்க. பாப்பா ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, முந்திரி எல்லா பழங்களும் இருக்கும். தட்டுல இருக்கும். தட்டுல இருந்தானே உங்க வீட்டுக்காரர் வந்து ரூம்ல இருக்காரு. உன் கையில பாப்பா ஒரு சொம்பு பால் கொடுத்து நீ போடுவாங்க. என்ன எனக்கு குடிக்கிறதுக்கா? நீ குடிச்சினா வீட்டுக்காரர் என்ன போல பண்றது? நீ குடிச்சினா வீட்டுக்காரர் என்ன போல பண்றது? அந்த பால் அப்படியே எடுத்துக்கிட்டு நேரா உங்க வீட்டுக்காரர் ரூமுக்கு போகணும். ரூம் போகணும். பால் குடுத்துட்டு வந்துடுறமா? பாலை குடுத்துட்டு வந்தா அவன் வேலை எங்க செய்வான்? அப்புறம் எப்படிடா? ஐயா பால் எடுத்துட்டு போகணும். பால் எடுத்துட்டு போயிட்டு பாலை வச்சுட்டு ஐயா பறிச்சு கதவு டாப்ல போட்டாருங்க ஜாமி. இல்ல படம் எல்லாரும் பாத்துருவாங்க. கதவு டாப்ல போட்டு உங்க வீட்டுக்காருக்கு பால் கொடுக்கணும். உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் பால் குடிப்பாப்படி. குடிச்சிட்டு உனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு, நீ கொஞ்சம் குடிக்கணும். குடிச்சிட்டாயா போய் பெட்டில படுக்கணும். ஐயோ அதுக்கு முன்னால வேலைக்குது. லைட் ஆஃப் பண்ணணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கொஞ்சம் பால் குடிக்கிறியா, உங்க வீட்டுக்காரர் பால் குடிக்கிறாரா, குடிச்சிடாயா கட்டில போய் 2 பேரும் படுக்கணும். அப்படியே படுத்து 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 6 மாசத்துக்கு இறந்தங்களா 4 மாசத்துக்கு நீ முன்னுக்கு வந்துருவான். தன்னாலே முன்னுக்கு வந்துருவான். ஒரு 10 மாசம் ஆன உடனே ஒப்பன் தாத்தாவா ஆயிடும், நீ ஒப்பாவா ஆயிடும். அப்புறம் 10 மாசம் ஆன உடனே குவா இப்பயும் சொல்றேன், உன் மகளை வச்சுக்கிட்டு நீ பொழைக்க முட்டை. சுந்தரி கல்யாணம் என்றால் பச்சளை நட்டு நம்ம உடம்பு சந்தமலை வரவழைத்து சரி கல்யாணம் அது அப்ப எத்தனை நாட்டு பண்ண
அவர் ஊரு மண்ணு பேரை மண்ணா அப்படியா? எனக்கு நிறைய சொல்ல வேண்டும். அம்மா இந்த நாட்டு மன்னன் என்று சொல்கிறார். அஷ்டாபுரத்து வேந்தன் அரவக்கோடி துரியோதனன். துரியோதனன் ஒரே பையன், 8 தேர் ஓட்டக்கூடிய 8 தேர் பூட்டி ஓட்டக்கூடிய லக்ஷ்மணகுமாரனுக்கு உன்னை திருமணம் செய்யலாம் என்று. லக்ஷ்மணகுமாரனுக்கு வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம். இந்த காலத்துல இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க அண்ணா. எப்படி? எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பேரு? எப்படி வைக்கலாம்? என்ன பேரு? லக்ஷ்மணகுமாரம்மா. இலக்கிரகுமாரா? ஆ, அவங்க அப்பா அம்மா யாரு? துரியோதனன். யாப்பா? ஆ, என்னது? துரியோதன மகனுக்கு உன பெண்ணை திருமணம் நிச்சயதார்த்தமா மாத்திட்டேன். மாத்திட்டீங்களா? ஆமா, வர வெள்ளிக்கிழமை உனக்கு வா. யாரு கேட்டு போட்டீங்க? யார் கேட்டா? ஆமா. இது என்ன கொடுமை? என் மகள் எங்கே கொடுத்தா நல்லா இருக்கு என்றுதான் உன்னை தான் நான் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்து விட்டேன். நீ பேட்டி ஆ, அப்பா துரியோதன மகனுக்கு வெள்ளிக்கிழமை 8 நாள் கல்யாணம். அதாவது எப்படி தெரியுமா? அந்த வசனத்தை அதோட தள்ளு. ஏன்னா யாரு கேட்ட நிச்சயம் பண்ணலாம். யார் கேட்டா? ஆமா. இது என்னடா மகளை கேட்டா ஒரு அப்பா தான் போனா உனக்கு நிச்சயம் அதாவது பண்ணணும். அந்த வசனத்தை அதோட தள்ளு. ஆ, நீ செஞ்சது நியாயமா? என்னது? ஏன்னா அவனே நயம் வச்சக்கார அவனுக்கு போய் எனக்கு கட்டி கொடுக்குறீங்களா? இதெல்லாம் நியாயமாப்பா? அம்மா, நகை வச்ச காரணம் அவன் பெரிய பணக்காரமா? பணக்கார வீட்டுக்கு நம்ம பண்ண கொடுத்தா நான் பண்ண பொழைச்சுக்கணும் அப்படிதான் நான் கொடுத்துருக்கிறேன். இங்கப்பா, இது செல்வன் கொடுத்தனுடைய வரம். அதனால நீ தப்பிக்க கூடாது. உடனே வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம் ஆயிரும். என்னது? வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஓ, வெளிய 8 நாள். ஆமா. இன்னும் 8 நாள் இருக்குது ஆமா, ஆமா. கல்யாணத்துக்கு. ஆமா, இவ்வளவு தூரம் பேசுறீங்க. நீ யாரையுமே கட்டிக்கணும், எதனால இப்படி கல்யாணம் ஏன்னா, பண்ண? யாரு கேட்டு நீ முடிவெடுத்த? யார் எடுத்து? நீ யாரு கேட்கணும்? ஆ. என்ன கேட்கணும்? ஒன்னியா? ஒன்ன போய் கேட்கணுங்கிற? என்னம்மா? ஏப்பா, ஆ, இல்ல நீ கல்யாணம் பண்ணிரா? ஆ. இல்ல எங்க அம்மா தான் 2வது தடவை கல்யாணம் பண்ணுவா? யாரு? ஏன்னா நான் தானே கல்யாணம் பண்ணேன். என்ன தானே கேட்கணும்? என்னப்பா? மகா தவப்பு கிட்ட பேசுற பேச்சா இது? சரியா? காலங்கள்லாம் பிடிக்கும். அப்படியா? அப்பா, சரி. அப்பா, சண்டாளா துரையா சூதே. அவன் பேரை கேட்ட எனக்கெல்லாம் நெஞ்சல பட பட படன்னு இருக்குது. நெஞ்செல்லாம் படபட இருக்கான். ஆமா. அவனே உலகத்திலே வல்லவன், அவனே உலகத்திலே சிறந்தவன், அவனே உலகத்தில் பெரிய பணக்காரன். பணக்கார விட்டு பொண்ணு கொடுத்தா செல்வம், அதாவது அந்த செல்வம் கிடைத்திருக்கிறான். இது தட்டி செல்லாத. வெள்ளிக்கிழமை கல்யாணம் உங்ககிட்ட பேசுறது போட்டது போட்டதுதான். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு வார்த்தை. என்னை கேட்டுத்தான் திருமணத்தை நிச்சயம் பண்ணேன். ஆமா. அப்ப நீ எந்த மாப்பிள்ளை கட்டிக்கிற? அப்பா, ஆ, இப்ப கேக்குற பாரு. ஆ. ஏன்னா அத ஏன் அத்தை மகன் இருக்கும்போது
ஏமா அதாவது என் மாமன் மகன் இருக்கும்போது எந்த மடையனும் என்ன திருமணம் செய்ய மாட்டான். அப்படியா? ஆமா. இங்க பாருமா, உங்க அத்தையா இருக்கானே, உங்க அத்தை எங்க இருக்குது? ஆனக்குந்தி பட்டணத்தை நான் கொடுத்துருக்கேன் சொல்லமா நானு. உங்க மாமன் இருக்கானே, எதுவுமே இல்லாத ஒரு போயும் எந்த இதுவுமே இல்லாத ஒரு யானை போய் கல்யாணம் பண்ணி என்னமா பண்றது? உங்க மாமனுக்கு காடு இல்ல, உங்க அத்தைக்கே நான் கொடுக்க ஆனக்குந்தி பட்டணத்துல இருக்கிறாங்க. மரியாதையை சொல்றேன், அந்த துரியோதன உலகத்துல பெரிய பணக்கார அவனையே தானே கல்யாணம் பண்ணிக்கணும். யார் சொல்லி கானகத்துக்கு போனாங்க? நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக கானகத்துல இருக்கிறாங்க. நீ சொல்ல வார்த்தைக்காக கானகத்துல இருக்கிறாங்க. அப்படியா? ஏப்பா நீ எத்தனை சொன்ன போதா நான் அத்தை மகனா வீர அபிமன்யுத்தை திருமணம் செய்யவா? நீ பாரு. நான் பரியும் போட்டாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, நான் ஊருக்கெல்லாம் பாரு என் மனைவியெல்லாம் அங்கங்க போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏய் அவங்க அவங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப சரிங்க நான் சொல்றேன் கேளுங்க மேல. சரி அப்படியே இருந்தாலும் நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு வியாபாரங்களுக்கெல்லாம் நீங்க தளபதி. ஐயா தியாகங்களே தளபதி. ஆமா, அறியாம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட குடும்பத்துல இப்படியா இருந்தாலும் ஒரு பெண்ணை தொட்டால் எப்படி வளர்த்தணும், எப்படி பாதுகாப்பா வளர்த்தனாதான் வளரும். அன்னைக்கு நான் ஒன்ன வச்சது நான் பறிய போட்டேன். இப்பேற்பட்ட பொம்பளைய எப்படி குழந்தைய கெடுக்க வந்திருக்கிறேன். என்ன இருங்க ஒத்துருப்பா நம்ம பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணது ஒத்துப்பாரு. சரி ஒத்துக்கிட்டாரா இல்லையா? என்னடி ஒத்துக்கிட்டாங்க? ஒரு பொண்ணை கட்டா பொண்ணை எப்படி வளர்த்தணும், எப்படி போகணும் அப்படி என்று தெரியாமல் இப்போ அதுக்கு பள்ளியம் போட்டாச்சு, பந்தலான நட்டாச்சு, வழிகட்ட வெள்ளிக்கிழமை கல்யாணம். கல்யாணத்துக்கு உண்டான என்ன சொல்ல தெரியுமா? அவங்க அத்தை மகன் அபிமன்யுவே கல்யாணம் பண்ணிக்குவேன் முடியாது சொல்றேன். ஆனா எனக்கு குழந்தை கேடுக்க வந்த ஒரு என்ன செய்யணும்? அந்த துரியோதன மகனை தானே திருமணம் செய்யணும். மகன் கேட்டு அப்படியே ஒத்துக்க வைக்கிறேன். நீ முன்னூத்தி தேவர்கள் ஒருவராக இருக்கும்போது நீ மௌனா இப்படி சொன்னா மத்தவன் தான் பூலோகத்துல மத்தவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியா இருந்தாலும் உங்க குடும்பம் தான் நல்ல குடும்பம்னு நான் வெகு நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் தெரியுது எங்க குடும்பத்தோட உங்க குடும்பம் நாங்க அடிச்ச குடும்பம். சத்தமா சொல்லாதவா நீங்க எல்லாம் கடவுளுக்கு பொண்டாட்டி இல்ல ஐயா. எனக்கு நீ பொண்டாட்டியா வந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது. கல்ல கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், என்ன கட்டிக்கிறதும் என்ன பண்றது? கல்ல வச்சு கும்பிட்டுக்க வேண்டியது முடியும். ஊர் ஊரா மத்த அவனை அறுத்து போட்டு அரை சட்டி கூட ஒரு ஊரே. சரி இருந்தாலும் நம்ம மகிட்ட பாசமா பண்பா பேசி பார்க்கலாம். அப்படி படிவு வரலனா சுந்தரி எப்படிமா இருக்கிற? சரி அப்பா வந்தாருடா. அப்பா வந்தாரு. பார்த்தாரா? பார்த்தாரு. எல்லாம் நடந்து விஷயத்தால சொல்லிருப்பாரு. சொன்னாரு. எங்க அம்மா நான் சொல்ற பேச்சு அப்படியே கேட்பாங்க தெரியுமா? எங்க இருவருக்கும் ஒரே ஒரு பிள்ளை. ஐயோ நம்ம மகன் சொல்ற பேச்சுக்கு நம்ம கேட்காது. இருக்கட்டும் ஒத்த பிள்ளை. அம்மா இப்ப ஏன் என்கிட்ட வந்துக்கிறீங்க? அப்பா தானே கேட்டாரு. சரி என்ன கேக்குறீங்க? அப்படியாக இருந்துட்டாலும் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அந்த அரவ கூடிய துரியோதன மகனாக இலக்கியகுமாரன் திருமணம் செய்ய வேண்டும். நீமா அப்படி தெரியறா? நீ நான் மாமன் மகன் இருக்கும்போது மடையனை திருமணம் செய்ய மாட்டான். நான் மத்தவனும் திருமணம் செய்ய மாட்டான்.
அத்தமாக இருக்கும்போது அடுத்தவனை திருமணம் செய்ய மாட்டேன். நீ எத்தனை பேர் சொன்னாலும் அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன சொன்ன? இல்ல என்ன சொல்றேன் இல்ல ஏமா நீ தான் மரமண்டியா போயிட்ட இல்ல பரவாயில்ல சாமி என்னடி சொன்ன? இல்ல திருமணம் செய்ய முடியுமா முடியாது? முடியாது. முடியுமா முடியாது? ஏண்டா? ஏண்டா என்னப்பா யாவமாவா? அத்தமாவா? அத்தமாவா? எங்க இருக்கிறான்? எங்கடி இருக்கிற அத்தமாவா? இல்ல. எங்கடி இருக்கிற அத்தமாவா? எங்கடி இருக்கிற அத்தமாவா? எங்கடி இருக்கிற அத்தமாவா? கெட்டு போல ஏன் மத்தலக்காரர இப்பயும் ஒண்ணு கெட்டு போல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அடிக்கல ஒதுக்கல ஒண்ணுமே தேவையில்ல அப்படியே அந்த இலக்கியகுமார் மட்டும் திருமணம் செய்யணும் நம்ம பிள்ளை தானுக்கா அழுவாதீங்க என்ன பண்ணுது ஒரே ஒரு இல்ல இப்பயும் ஒண்ணும் இல்ல காலம் கெட்டு போயிருக்கு அடிக்காத அடிச்சு ஏதாவது ஒரு புள்ள பண்ணிக்கும் இங்க பாரு இருந்தாலும் ஒண்ணும் இல்ல திருமணம் செய்ய அத்தமாவன் மட்டும் திருமணம் செய்ய மாட்டேன் நான் சொல்ற மாப்பிள்ளைதான் திருமணம் செய்வேன் ஒரே ஒரு வார்த்தை ஒரு தாயே தன்னையே சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு ஒன்னு அடிக்கலாம் ஒதுக்கலாம் நீங்க அடித்தாலும் உதித்தாலும் நம்ம செத்தாலும் பரவாயில்ல நான் அபிமன்ன மாமனைத்தான் திருமணம் செய்வேன் யார் கேக்குறது